சீர்காழி தொகுதி போல மதுரையில் ஒரு தொகுதி, சாத்தூர் தொகுதி, மொடக்குறிச்சி 4வது ஆப்ஷனாகத்தான் மதிமுக வச்சிருக்கிறாங்க. வைகோ நேரடியாக இந்த முறை களம் காணணும். சாத்தூர் தொகுதியில் தனிச்சின்னத்தை நிற்கணும். தனிச்சின்னம் அதாவது மதிமுகவுடைய ஒரு தொகுதி தனிச்சின்னத்தை நிற்கலாம் இல்லையா, அது சாத்தூர் தொகுதியில் நின்று வெற்றி வகை சூடணும், வைகோ அவர்கள் சட்டமன்றத்துக்கு செல்லணும் அப்படிங்கிறது அவருடைய கட்சியுடைய விருப்பமா இருக்கு. டாக்டர் ரகுராமன் நிற்கலாம் அல்லது வைகோ நிற்கலாம். மொடக்குறிச்சி தொகுதி கணேசமுத்துடைய ஆதரவாளர் கெயில் கோபால், மாவட்ட செயலாளர் கெயில் கோபால் அவர் நிற்கலாம் அப்படின்னு ஒரு சிந்தனை இருக்குது. பெரிதளவில் இவர் நின்று தொகுதியில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. மக்களோடு பரிச்சயமானவர். கெயில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கார். கெயில் கோபால் ரொம்ப பரிச்சயமானவர். வைகோவுடைய குட் புக்லையும் இருக்கிறார். அவருக்கான வாய்ப்புகளுமே அதிகமாக இருக்குது. திருச்சி மன்னச்சலனூரை பொறுத்தவரை டாக்டர் ரொகையா அவங்க இருக்கிறாங்க. சப்போஸ் சாத்தூரில் வைகோ நிற்காட்டி தனிச்சின்னத்தை நிற்காட்டி இவங்க தான் நிச்சயமாக தனிச்சின்னத்தை நிற்பாங்க. ரொகையா அவங்க அவங்களுடைய தந்தை அப்போ இருந்தே அவங்க கட்சியில் ஈடுபாடுள்ளவங்க, ஒரு மூத்த முன்னோடி. இவங்க கட்சியோட துணை பொதுச் செயலாளர் இருக்காங்க ரொகையா. ஆனால் இந்த தேர்தலில் தன்னுடைய செல்வாக்கை நிரூபிக்க வேண்டிய தேவையில் மதிமுக இருக்கிறாங்க. அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஸோ இன்றைக்கி திமுக கூட்டணி பலமாக இருக்கிறது, அதிமுக கூட்டணி வீக்காக இருக்குது அப்படின்னு பேச்சுக்கள் இருந்த நிலையில் அதிமுக கூட்டணி வலுப்பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க பாஜகவும் அதிமுகவும். என்டிஏவில் இணைகிறார் விஜய். இன்னக்கூடிய நேரத்தில் அறிவிப்புகள் வரலாம் அப்படின்னு தான் தற்போது இப்போ நான் பேசிகிட்டு இருக்க வரையும் செய்திகள் வந்துட்டுருக்கு. அதே சமயம் திமுக கூட்டணியிலிருந்து கட்சிகள் வெளியேறலாம், வெளியேறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, நிறைய சலசலப்புகள் உண்டாயிருக்கு அப்படிங்கிற செய்திகளும் வந்திருக்கிறது. இந்த நேரத்தில் திமுக பல கட்சிகளை தக்க வச்சுட்டாங்க, சீட்டுகளையுமே முடிச்சுட்டாங்க. விசிக 6 தொகுதிகளில் போட்டிக்கிட்டாங்க கடந்த முறை. தற்பொழுது 7 தொகுதிகள் தர திமுக தலைமை முன் வந்திருக்கு. ஆனால் 10 தொகுதிகள் வேணும் அப்படின்னு விசிக விரும்புகிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதிக இடங்களை பெறணும்னு முயற்சி பண்ணுறாங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சி வெளியில் செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் கூட தற்போது வரை போயிட்டுருக்கிறது. இப்படி சீட்டுகள் எத்தனை சீட்டுகள் யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற பஞ்சாயத்துகள் தான் காரணம். தேமுதிகன்னு ஒருத்தவங்க உள்ளே வர்றாங்க, புதுசாக வந்தவங்களுக்கு இவ்வளோ ஆஃபர் பண்ணுறீங்க, அப்போ நாங்கள் உங்களுடைய வெற்றிக்காக இவ்வளோ தூரம் கொள்கை கூட்டணியாக இருந்தோமே, எங்களுக்கு என்ன வாய்ப்பு அப்படிங்கிற சலசலப்புகள் ஆரம்பிச்சிருக்கு. இன்னொரு புறம் அதிமுகவில் என்டிஏ கூட்டணியில் விஜய் வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு பேச்சு. இப்போ இந்த நேரத்தில் ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருமே அவங்கவுங்க தொகுதியில், இப்போ காங்கிரஸ் 28 தொகுதி அப்படின்னு முடிவு கொண்டுட்டாங்க. மதிமுக 4 தொகுதிகள், இன்னும் அடுத்தடுத்து கொங்கு தேசிய மக்கள் கட்சி, முஸ்லீம் லீக் கட்சி எல்லாருக்குமே அவங்களுக்கான சீட்டுகளை வச்சுட்டாங்க. மீதி ஆட்கள் தங்களுக்கான சீட்டுகள் என்னன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நான் இந்த பதிவில் மதிமுக குறித்து நான் பேசணும்னு நினைக்கிறேன். மற்றவர்கள் குறித்தும் நம்ம பேசுவோம். மதிமுக 4 சீட்டுகளுக்கு எப்படி ஒத்துக்கிட்டாங்க, ஏன் திமுக கூட்டணியை விட்டு மதிமுக வெளியேறலை? ஏன்னா அவங்க கடந்த முறை 6 தொகுதிகளில் போட்டிட்டாங்க. இந்த முறை 4 தொகுதிகள், அதுவும் ஒரு தொகுதியில் தான் தனிச்சின்னம், மீதி 3 தொகுதிகளும் உதயசூரியன் சின்னத்தை தான் போட்டியிட போகிறாங்க. எதற்காக ஒத்துக்கணும் அப்படிங்கிற இந்த காணொலி பற்றி ரொம்ப முக்கியமானது. ஏன்னா மதிமுக 96 நீங்கள் பிரிஞ்சு கலைஞரிடமிருந்து பிரிஞ்ச போதே ஒரு மிகப்பெரிய எழுச்சி, வைகோ அப்படிங்கிற ஒரு பெரிய கூட்டம். ஆனால் தேர்தலில் ஒன்றுமே சோபிக்கலை. அதற்கு பிறகு பெரிதளவில் ஒரு சட்டமன்றத்துக்குள்ளே செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கல. 2006 அதிமுக தயவோடு சென்றார்கள். 2011 தேமுதிக வரவால் தேர்தலையே புறக்கணிச்சாங்க. 16 மக்கள் நல கூட்டணி, 21 திமுகவில் தொடர்ந்தாங்க. 6 தொகுதிகள் கொடுத்தாங்க, 4 எம்எல்ஏக்கள் தொடர்ந்தாங்க. இப்போ 26 திமுகவிலே தொடர்றாங்க. 4 தொகுதிகள் தான், ஒரு தனிச்சின்னம் தான். நீங்கள் தனிச்சின்னத்தில் போட்டியிடணும் அப்படின்னா 2 தொகுதி தான் தருவோம் அப்படிங்கிறதுல ரொம்பவே கட் அண்ட் ஸ்ட்ரிக்டாக திமுக தலைமை சொல்லிய பிறகும் கூட்டணியில் தொடரும் அப்படின்னு சொன்ன முடிவு பாராட்டத்தக்கது. என்ன காரணம் அப்படின்னா, கொள்கை கூட்டணியாக இருக்கணும், பாஜகவுக்கான எதிர்ப்பு கூட்டணியில் இவர்கள் தொடரணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் தான். ஆனால் இடையில பாஜக தாண்டுற மாதிரியான சூழல்லாம் இருந்தாங்க. துரை வைகோ மீது மிகப்பெரிய அதிருப்தி இருந்தது. துரை வைகோவே மதிமுக கட்சியை அழிக்க நினைக்கிறாரு, மிக முக்கிய நிர்வாகிகளை ஓரங்கட்டுறாரு. இப்போ மல்லை சத்தியாலாம் வெளியில் கட்சி ஆரம்பிச்சிட்டார். எம்பி கணேசமூர்த்திக்கு சீட்டு தரப்படலை, அவர் விஷமருந்தி இறந்தே போயிட்டார். ஈரோடு ஒரு முகமாக இருந்தார், மதிமுகவிற்காக பாடுபட்டவர், ஒரு நல்ல குட் நேமோடு இருந்தவர். திமுகவிடமிருந்து பேசி இன்னொரு சீட்டு தர முயற்சி பண்ணாங்க, இவர்களே மறுத்து விட்டதாக கூட சொன்னாங்க. நிறைய மாதிரி உட்கட்சியிலேயே பல விரிசல்களை சந்தித்து மதிமுக பயணித்தது. ஸோ அப்படி இருக்கும்போது பாஜக போயிடுவாங்களா அப்படின்னு கேட்டால், பாஜக போகாமல் திமுக கூட்டணியில் தொடர்ந்ததுங்கிறது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். மதிமுகவை நம்ம அந்த விஷயத்தில் பாராட்டி ஆகலாம். ஏன்னா அவர்கள் அந்த கொள்கை பிடிப்போடு இருந்திருக்காங்களே, அதனால் அவங்க 4 சீட்டு கூட பரவாயில்ல அப்படின்னு இருக்கிறாங்க. ஸோ அந்த 4 சீட்டும் எவ்வளோ தூரம் முக்கியம் அப்படின்னு பார்த்தா, ஒரே ஒரு சீட்டு தனிச்சின்னம், மீதி 3 உதயசூரியன் சின்னம் தான். இப்போ அந்த ஒரு தனிச்சின்னத்தில் அவர்கள் ஜெயிச்சு தன்னுடைய கட்சி மாநில அந்தஸ்து
கட்சியாகவே வைத்துக்கணும் அப்படின்னா நேரடியாக வைகோ அவர்கள் களமிறங்குறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்குது. ஏன்னா வைகோ அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட போகிறாரு அப்படிங்கிற ஒரு பேச்சு தான் சாத்தூர் தொகுதியில், மோஸ்ட்லி சாத்தூர் தொகுதியில் போட்டியிட போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. இப்போ மதிமுக பொறுத்த வரைக்கும் துரை வைகோவால் கட்சியில் மூத்த நிர்வாகிகள் ஓரம் கட்டப்படுறாங்க, அவருக்காக கட்சி அளிக்கப்படுது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வெளிப்படையாகவே நிறையவே காதுபடவே நிறையவே பொதுமக்களுமே பேசக்கூடிய ஒரு சூழல், கட்சி நிர்வாகிகள் பேசக்கூடிய சூழலில் கொண்டு வந்து விட்டுருக்கார். ஆனால் அதே சமயம் இந்த முறை 26 திமுக கூட்டணியே தொடருவோம் அப்படிங்கிறதுக்கு கிரீன் சிக்னலும் இறங்கி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் தன்னோட கட்சியை வந்து அடுத்த ஒரு தொலைநோக்கு பார்வையோடு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காகவும் துரை வைகோ மெனக்கடுறாரு. இந்த முறை அதை உறுதியாக இருக்கிறாரு, நிறைய மாற்றம் வந்திருக்கு அப்படிங்கிறவங்க தான் கட்சியில் இருக்கக்கூடிய பலரும் சொல்லக்கூடிய தகவலாக இருக்குது. அவங்க குறிப்பாக அந்த 4 தொகுதிகளில் எந்தெந்த தொகுதியை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல சீர்காழி தொகுதி, அந்த தொகுதி வந்து மதிமுகவுடைய விருப்ப தொகுதியில் இருக்கிறது. அது ஒரு தனி தொகுதி. அந்த தனி தொகுதியில் வழக்கறிஞர் செந்தில் செல்வன் வந்து நான் நிற்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டு கேட்டிருக்கிறாரு. அவர் வந்து வழக்கறிஞராக கட்சியில் பணியாற்றுறாரு, கட்சியில் களத்தில் இறங்கி போராடக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாரு. வழக்கறிஞராக சட்ட ரீதியாக கட்சிக்குடைய அனைத்து பக்கபலமாக இருக்கக்கூடியவராக செந்தில் செல்வன் இருக்கிறாரு. அவர் வந்து சீர்காழி தொகுதியில் வந்து கேட்டிருக்கிறாரு, நிற்பதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்குது. நெக்ஸ்ட் திருப்பூர் தெற்கு நாகராஜ் மாவட்ட செயலாளர் 2 முறை மாமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு. 20 வருஷத்துக்கு மேலே களத்தில் மதிமுகவுக்காக நிற்கக்கூடியவர். வருஷம் அவர் நிறைய பண்ணியிருக்கிறாரு. அதுலேயும் பெண்கள் சார்ந்து பொங்கல் விழா நடத்துறது, இது மாதிரி கட்சி நிகழ்ச்சிகள் எக்கச்சக்கமாக நடத்துறது, அது மாதிரி ஒரு நல்ல பேர் அவருக்கு இருக்குது. ஸோ திருப்பூர் தெற்கில் நாகராஜ் மாவட்ட செயலாளர், ஒருவேளை அந்த சீட் வந்து மதிமுக ஒதுக்கப்பட்டால் அவருக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்து மதுரை தெற்கு புதூர் பூமிநாதன் சிட்டிங் எம்எல்ஏ, அவர் வந்து இப்போ சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கனால அவர் அதிலேயே தொடர்வதற்கான வாய்ப்புகள், அங்கேயே அதே தொகுதி. ஏன்னா அவருக்கு ஒரு நல்ல நேமும் இருக்குது, ரொம்ப ஒரு நல்ல நேம் இருக்குது. அந்த நல்ல நேமோட தொகுதியில் அவருடைய செயல்பாடுகளும் சிறப்பாக இருக்கனால அவர் அந்த தொகுதியிலேயே கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது. சாத்தூர் தொகுதியை பொறுத்தவரை டாக்டர் ரகுராமன், இவர் வந்து மதிமுகவுடைய சிட்டிங் தொகுதி. இது வந்து துரை வைகோவுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிறவர், அவர் துரை வைகோவோட இணக்கமாக இருக்கிறவர். இந்த தொகுதியுமே அவங்களுடைய பார்வையில் சாத்தூர் தொகுதி அவங்க தொகுதி தான். ஸோ அப்படி இருக்கும்போது வைகோ நேரடியாக இந்த முறை களம் காணணும், சாத்தூர் தொகுதியில் தனிச்சின்னத்தை நிற்கணும். தனிச்சின்னம், அதாவது மதிமுகவுடைய ஒரு தொகுதி தனிச்சின்னத்தை நிற்கலாம் இல்லையா, அது சாத்தூர் தொகுதியில் நின்று வெற்றி வகை சூடணும், வைகோ அவர்கள் சட்டமன்றத்துக்கு செல்லணும் அப்படிங்கிறது அவருடைய கட்சியுடைய விருப்பமாக இருக்குது. ஸோ இவர் டாக்டர் ரகுராமன் நிற்கலாம் அல்லது வைகோ நிற்கலாம். வைகோ நின்றால் நிச்சயமாக அந்த தனிச்சின்னத்தில் தான் நிற்பாங்க. கட்சி நிர்வாகிகளுமே வைகோ அவர்கள் தான் நிற்க போகிறாரு அப்படின்னு தான் பேசியிருக்காங்க. நிச்சயமாக நின்னால் வெற்றி அவருக்கு உறுதி. திருச்சி மன்னச்சலனூரை பொறுத்தவரை டாக்டர் ரொகையா அவங்க இருக்கிறாங்க. சப்போஸ் சாத்தூரில் வைகோ நிற்காட்டி தனிச்சின்னத்தை நிற்காட்டி இவங்க தான் நிச்சயமாக தனிச்சின்னத்தை நிற்பாங்க. ரொகையா அவங்க வந்து அவங்களுடைய தந்தை அப்போ இருந்தே அவங்க கட்சியில் வந்து ஈடுபாடுள்ளவங்க, ஒரு மூத்த முன்னோடி. இவங்க கட்சியோட துணை பொதுச் செயலாளர் இருக்காங்க ரொகையா. அதே மாதிரி இவங்க வந்து சப்போஸ் திருச்சி மன்னச்சொல்லில் கிடைக்காட்டி திருச்சி மணப்பாறை தொகுதியிலையுமே வெள்ளமண்டி சோமு அல்லது ரொகையா 2 பேருமே நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தனிச்சின்னத்தில் வைகோ நிற்கவில்லை என்னால் ரொகையா அல்லது வெள்ளமண்டி சோமு இவங்களுக்கு தான் தனிச்சின்னத்தில் நிற்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கட்சிக்காக மிக நீண்ட அனுபவம், உழைப்பு, கள போராட்டம் எல்லாமே இருக்குது. இதில் ரொகையாவுடைய தகப்பனார் ஷேக் முகமது இயக்கத்துடைய மூத்த முன்னோடி, எல்லாருக்குமே பரிச்சயமானவங்க, தெரிஞ்சவங்க. இவங்க திருச்சியில் ரொம்பவே பரிச்சயமானவங்க ரொகையா. அவங்க வந்து களத்திலையுமே இறங்கி வேலை செஞ்சுருக்காங்க, கட்சியின் துணை பொதுச் செயலாளராக இருக்கிறாங்க. ஸோ நிச்சயமாக வைகோ அவர்கள் தனிச்சின்னத்தில் நிற்கலன்னா இவர்களுக்கான வாய்ப்பு அல்லது வெள்ளமண்டி சோமுக்கான வாய்ப்புக்கு தான் அதிகமாக இருக்குது. இதுதான் வந்து அவங்க திருச்சியில் டார்கெட் பண்ணுறது. நிச்சயமாக மதிமுக திருச்சியில் ஒரு தொகுதி வாங்கியே தீருவாங்க. அதில் ஒரு தொகுதி நிற்கிறாங்க. ஆல்மோஸ்ட் அது உறுதினே நம்ம சொல்லலாம். ஏன்னா அவர்களுக்கு ஒரு வலுவாக ஒரு கள போராட்டங்கள் அங்கே இருக்குது, களத்தில் நிற்கிறாங்க. அதனால் ஒரு ஓரளவுக்கு செல்வாக்கு மிக்க பகுதியாக இருக்கிறதுனால திருச்சியில் அவங்க நிற்பாங்க. கோவையில் சிங்கநல்லூர் அல்லது கிணத்துக்கடவுல வந்து ஆடிட்டர் அர்ஜுனராஜ் அவர் வந்து நிற்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி அவர் வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு போட்டியிட்டவர் தான். அவங்கள பொறுத்தவரையும் அதே மாதிரி மோகன்குமார் முன்னாள் மாவட்ட செயலர், இவரும் வந்து இந்த தொகுதியை வந்து வைகோ கிட்ட கேட்டிருக்கிறாரு. வைகோ அவர்கள் பார்க்கலான் இருக்காங்க. ஆல்ரெடி திருச்சி ஒரு தொகுதி வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம், சாத்தூரும் மதுரை தெற்கு 3 கன்ஃபார்மில் இருக்கும்போது இன்னும் ஒரு தொகுதி தான் நம்ம பேசியாகணும். ஏன்னா இப்போ நம்ம பேசக்கூடிய 3 தொகுதியுமே திருச்சியில் ஒரு தொகுதி நிற்க போகிறாங்க உறுதி, மதுரையுமே நிற்கிறாங்க, சாத்தூர் நிற்பாங்க. மீதி ஒரு தொகுதிக்கான வாய்ப்புகளில் தான் நம்ம இந்த கோவை சிங்கநல்லூரோ அல்லது வந்து கிணத்துக்கடவு தொகுதியோ நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ஈரோடு கிழக்கில் மாநகர மாவட்ட செயலாளர் முருகன் அவர் நிற்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அவர் ஒரு தொழிலதிபர், வைகோவுடைய நம்பிக்கைக்குரியவர், வைகோவோட குட் புக்கில் இருக்கிறவர். ஸோ வைகோவால் டிக் செய்யப்படக்கூடிய இடத்துல தான் அவர் இருக்கிறாரு. சோமசுந்தரம் மாநில இளைஞரணி துணை செயலாளராக இருக்கிறாரு. கிழக்கு தொகுதியில் வந்து முதலியார் சமூக வாக்குகள் அதிகம் இருக்கிறனால இவர் அங்கே நின்னார் அப்படின்னா முதலியார் சமூக வாக்குகளை அதிகம் வாங்கிடலாம் அப்படிங்கிற கருத்து கணிப்பில் இவரும் சீட்டு கேட்டிருக்கிறார். இப்போ மதிமுகவில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுக்களில் இவங்கெல்லாம் வந்து மிக முக்கியமான பெயர்களில் இருக்கிறாங்க. அடுத்ததாக ஒரு தொகுதி மொடக்குறிச்சி தொகுதி. மொடக்குறிச்சி தொகுதியை பொறுத்தவரை ஈரோடில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. கணேசன்
கணேசமூர்த்தி அவர்கள் ஈரோடு எம்பியாக இருந்தவர். எல்லாருக்குமே தெரியும் என்ன நிகழ்வு நடந்தது, எல்லாருக்குமே தெரியும். அதனால் அந்த தொகுதி ஒரு செல்வாக்கு, ஒரு அனுதாபம், ஒரு சிம்பத்தி எப்படி வேணால் எடுத்துக்கலாம், அவங்களுடைய தொகுதியாக பார்க்கலாம். ஸோ நம்ம அந்த 3 தொகுதி 4வது தொகுதி மொடக்குறிச்சி தொகுதி இவங்க கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதில் கபிலன் முன்னாள் எம்பி கணேசமூர்த்தியுடைய பையன் கபிலன் அவருக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் அவர் பிஸ்னஸ் பார்த்துக்கிறேன், பொலிட்டிக்கல் பெரிதளவில் வேணாங்கிற மாதிரியும் சீட்டே வேணாங்கிற மாதிரியும் ஒதுங்கி நிற்பதா அது. பட் கட்சி நிர்வாகிகள், கட்சி தலைமை அவருடைய பையனுக்கு, அதாவது கணேசமூர்த்தியுடைய பையன் கபிலனுக்கு அந்த சீட்டை வாங்கி தரணும்னு நினைக்கிறாங்க. பட் அவருடைய இன்வால்மெண்ட் தேர்தலில் எதிரொலிக்குமா அப்படின்னா ஒரு சின்ன ஒரு தொய்வு அவர்கிட்ட மனதளவில் இருக்குது. அதனால் அவர் வேணாம்னு நினைக்கிறாரு. ஒருவேளை கபிலன் நிற்கலை அப்படின்னா கணேசமூர்த்தியுடைய ஆதரவாளர் கெயில் கோபால், மாவட்ட செயலாளர் கெயில் கோபால் அவர் நிற்கலாம் அப்படின்னு ஒரு சிந்தனை இருக்குது. அவருக்குமே ஒரு நல்ல ஒரு விவசாய தொடர்புடையவர், விவசாய அணிகளோட தொடர்புடையவர். நிறைய போராட்டங்கள், இந்த கெயில் போராட்டம்லாம், இந்த எரிவாயு குழாய்கள் பதிப்பதும் போது கெயில் போராட்டங்கள் நடந்தது இல்லையா, அப்படியே அந்த கொங்கு பகுதிகளில் அப்போ நடக்கும்போதெல்லாம் பெரிதளவில் இவர் நின்று தொகுதியில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. மக்களோடு பரிச்சயமானவர். கெயில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கார். கெயில் கோபால் ரொம்ப பரிச்சயமானவர். வைகோவுடைய குட் புக்லையும் இருக்கிறார். அவருக்கான வாய்ப்புகளுமே அதிகமாக இருக்குது. ஒருவேளை மதிமுக 3 தொகுதியில் நம்ம முன்பு சொன்னது போல் திருச்சி, மதுரை, சாத்தூர் எடுத்துக்கிட்டால் 4வது தொகுதியாக மொடக்குறிச்சி அவங்க செலக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மொடக்குறிச்சியை திமுகவுமே கூட்டணி கட்சிக்கு விட்டுத்தரதுக்கு முயற்சி செய்கிறாங்க. கணேசமூர்த்தியுடைய பையன் கபிலன் அவர்கள் நின்றால் அவருக்கு வாய்ப்பு. அவர் தேர்தல் ஜஸ்ட் ஒரு தொய்வோடு இருக்கிறாரு. அதனால் அவர் இல்லை அப்படின்னா கெயில் கோபாலுக்கு கொடுத்தா அங்கே ஒரு பரிச்சயமான முகம், மக்களுக்காக இயல்பாக போராடக்கூடியவர். அதனால் அந்த குட் புக்கில், வைகோடைய குட் புக்லையும் இருக்கிறாரு. அவர் நிற்பதற்கான வாய்ப்புகள் தான் நமக்கு அதிகமாக இருக்கிறது. நான் ஆல்ரெடி 3 தொகுதி சொன்னது மாதிரியே அந்த 3 தொகுதி முடிந்து முடக்குறிச்சி இல்லாமல் நெய்வேலி அல்லது கடலூரில் மதிமுகவுடைய பொருளாளர் செந்தலிபன் அவர் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. செந்தலிபன் அவர் ஒரு நல்ல பேச்சாளர், துரை வைகோவோட நம்பிக்கைக்குரியவர். அதனால் அவருக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. பட் ஆனால் நான் முன்பு குறிப்பிட்டது போல் மதுரையில் ஒரு தொகுதி, திருச்சியில் ஒரு தொகுதி, சாத்தூர் தொகுதி, மொடக்குறிச்சி 4வது ஆப்ஷனாகத்தான் மதிமுக வச்சுருக்கிறாங்க. இப்போ அதில் தனிச்சின்னத்தில் வைகோ அவர்கள் போட்டியிடலாம், வெள்ளமண்டி சோமு இல்லை ரொகையா அவங்க போட்டியிடுவாங்க. திருச்சியில் ஒரு தொகுதி அல்லது சாத்தூர் இவங்க தான் தனி தொகுதியில் ஒரு போட்டிடுவோம். மற்றபடி தனி தொகுதி சீர்காழி அங்கே போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தனிச்சின்னம் இவர்கள் 3 தொகுதிகள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட போகிறாங்க. கொள்கைக்காக இந்த கூட்டணியில் தொடர்ந்து விரும்புகிறாங்க. பட் மதிமுக ஒரு பெரிதளவான எண்ணிக்கையில் சீட்டுகளை வாங்குவோம் அப்படின்னு பார்த்தா அவ்வளோ சீட்டுகள் கிடைக்கல. இந்த 4 சீட்டுகளில் ஒரு சீட்டை வென்று மாநில கட்சி அந்தஸ்தை பெறணுங்கிறதுல ரொம்பவே குறிப்பாக இருக்கிறாங்க. இதுதான் மதிமுக நிலையமாக இருக்குது. மதிமுக பெரிய தொய்வுகளை சந்திச்சிருந்தாலும் இப்போ மல்லை சத்யா பிரிஞ்சு போயிருக்கிறாரு. நிறைய கணேசமூர்த்தியுடைய இறப்பின் பொழுது வந்த சர்ச்சைகள், அதற்கு பிறகு நிறைய தாக்கம் இருக்குது. அந்த தாக்கத்தை எல்லாம் மீறி கட்சி அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா இந்த தேர்தலில் தன்னுடைய செல்வாக்கை நிரூபிக்க வேண்டிய தேவையில் மதிமுக இருக்கிறாங்க. இப்போ மதிமுக எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் அடுத்தடுத்த இதர கட்சிகளும் இருக்கிறாங்க. தேமுதிகவுடைய வரவால் தன்னுடைய சீட்டுகள் பாதிப்படையுது அப்படின்னு நினைக்கக்கூடிய விசிகாவாக இருக்கலாம். விசிகாலாம் 10 தொகுதி நிச்சயமாக கேட்குறாங்க. அதனால் அவங்களுக்கு 6லேருந்து 7ஆக உயர்த்துறதுங்கிறத தாண்டி அதிக எண்ணிக்கையில் இரட்டை இலக்கத்தில் சீட்டு வாங்கணும்னு இருக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகள் அப்படின்ட்டு அடுத்தடுத்து திமுக கூட்டணியில் கொடுக்குற சீட்டுகளை வாங்கிக்க போகிறாங்களா, இல்லது கழக கூட்டணியில் ஒரு விரிசல் ஏற்படுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்தான் பார்க்கணும். எனிவேஸ் என்னை பொறுத்தவரை கொள்கை கூட்டணியில் அவர்கள் தொடருவார்கள். சீட்டு 1 கம்மியானா கூட தொடருவாங்க. திமுக கூட்டணி தான் தொடர போகிறாங்கிறது தான் தெரிய வருது. இந்த புறம் அதிமுக கூட்டணி, அங்கே சீட்டுக்கு பிரச்சனையே கிடையாது. விஜய் வந்தால் சீட்டு பஞ்சாயத்து இதை விட பெருசாக வெடிக்கும். ஏன்னா விஜய் 40 தொகுதி 50 தொகுதிங்கிறாங்க. பட் எடப்பாடி 30 தொகுதியை தாண்டி தர முடியாது. இப்போ பாஜக எத்தனை தொகுதி நிற்பாங்க, பாமக எத்தனை தொகுதி நிற்பாங்கிறது மிகப்பெரிய கேள்விகளாக இருக்குது. அது மிகப்பெரிய அளவில் நிச்சயமாக பிரச்சனைகள் வெடிக்கும், தொகுதி பங்கீட்டில் வெடிக்கும். அவர்களை பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். என்ன முடிவெடுக்கிறார் விஜய்ங்கிற முடிவெடுக்கிறத பொறுத்து நம்ம பார்ப்போம். இனிவேஸ் இப்போ நம்ம பேசினது குறித்து இப்போ மதிமுகவுடைய நிலைப்பாடு 6லேருந்து 4 தொகுதியாக சறுக்கியது. துரை வைகோவுடைய பிடிவாதத்தால் கட்சி அந்தஸ்தை இழக்குதா, முக்கியமானவர்களை இழக்குதா அப்படிங்கிற கேள்விகள். 4 தொகுதிகளில் ஒரு தனிச்சின்னத்தில் நின்று தன்னுடைய செல்வாக்கை நிரூபிப்பாங்களா, 4ல் என்ன மாதிரியான செல்வாக்கை நிரூபிக்க போகிறாங்க அப்படிங்கிறது உங்களுடைய தாட். மதிமுகவுடைய இந்த வளர்ச்சியும் வீழ்ச்சியும் அப்படிங்கிற ஒரு இப்போது 2.0 எடுத்துக்கலாம் அந்த தொகுதிக்கு அப்புறம். இதை பற்றின உங்களது கருத்துக்கள் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.